பழங்களின் இளவரசன் அங்கதான் இருக்காரு சரிங்களா. இந்த மங்குஸ்டன் ராம்பூட்டன் சொல்றீங்களா எக்ஸாட்டிக் ஃப்ரூட் எல்லா வகையான செடி அங்கதான் இருக்கு. அங்க இருந்தா எனக்கே வருது. ஆப்பிள் வளர்த்திக்கலாம், மில்க் ஃப்ரூட்டு, பிரெட் ஃப்ரூட்டு, அப்புறமா வந்து முள் சீதா, ராம் சீதா, வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட்டு, லிச்சி சரிங்களா, மங்குஸ்டனுங்களா, இது மாதிரி இல்லாட்டி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ல ஒரு நம்ம கிட்ட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 30 வகையான ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் இதே சப்போர்ட்டை வந்து நீங்க வந்து வெளியில கேரளால இல்லைன்னா கோயம்புத்தூர், சேலம்ல வாங்கணும்னா ஒரு பிளான்ட்டோட காஸ்ட் வந்து 350 to 400. அவங்க ரீட்டைல் சப்ளையர், நாங்க ஹோல்சேல். கஸ்டமரோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிடுவோம். இந்தியாவில் கிடைக்கிற எந்த வகையான ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டுமே வந்து ஆர்டர் பண்ணால் இமீடியட்டாக வித்தின் 1 week 10 days நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஹாய் நண்பர்களே, நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா சாய்ராம் ராபிட் தான் அப்படின்ட்டு இது நர்சரி ஃபார்முக்கு வந்திருக்கோம். இவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ராபிட்டோட இது ஃபார்ம் எல்லாம் பார்க்காதவங்க அதை போய் ஃபர்ஸ்ட் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் இவரோட எல்லா ஃபார்மும் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நர்சரி ஃபார்ம் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். என்னென்ன இவர் நர்சரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ஆஃப் வந்து பழச்செடிகள், அப்புறம் வந்து செடிங்க நிறைய மோஸ்ட்லி வந்து கிடைக்குது. லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயக்கோட்டை சைடில் இந்த பக்கம் வந்து கிளமங்கலன்ற ஊரில் ஃபுல்லாகவே வந்து பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இவர்கிட்ட என்னென்ன இருக்குன்ட்டு வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ, என் பேர் அசோக் குமார். சாய்ராம் என்டர்பிரைசஸோட நர்சரி அண்ட் கார்டன்ஸு அப்புறமா வந்து ரேபிட் ஃபார்மோட ப்ரொப்ரேட்டர் பேசிகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஃபார்மிங் ஆகட்டும், நர்சரி ஆகட்டும், எல்லா இதுலேயுமே வந்து ஒரு நாளைக்கு வந்து புதுவிதமான வந்து பெட்ஸ் ஆகட்டும், பிளான்ஸ் ஆகட்டும், புதுவிதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் நாம் வந்து இப்போ வந்து பார்க்குறது என்னென்னா ஃப்ரூட்ஸ் செடியில் சப்போட்டா, மேங்கோ, லிச்சி, லங்கோனு, மில்க் ஃப்ரூட்டு, ஆம்லா, ரெட் ஆம்லா, அப்புறமா இது மங்குஸ்டனு, அப்புறமா வந்து இது முள் சீதா, ராம் சீதா சரிங்களா. இது மாதிரி கிட்டத்தட்ட எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டில் ஒரு நம்மக்கிட்ட லிஸ்ட்டு எடுத்திங்கன்னா ஒரு 30 வகையான ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. எக் ஃப்ரூட்டு, மில்க் ஃப்ரூட்டு சரிங்களா, ஆப்பிள் சரிங்களா. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்லாவில் விளையும் ஆப்பிள், நம்ம வந்து சிம்லாவிலிருந்து இம்போர்ட் பண்ணணும், நம்ம ஊரில் விளையாதுன்ட்டு நிறைய பேரோட கனவாக இருக்கும். அது நம்ம பார்க்குறதுக்கு எங்கே விளையுதுன்னு பார்க்குறதுக்கு சிம்லா தான் போகணுன்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை சரிங்களா. ட்ரெண்ட் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ஆப்பிள் செடியை வளர்த்துக்கலாம், மில்க் ஃப்ரூட்டு, பிரெட் ஃப்ரூட்டு, அப்புறமா வந்து முள் சீதா, ராம் சீதா, வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட்டு, லிச்சி சரிங்களா, மங்குஸ்டனு, இது மாதிரி வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து சிறு தோட்டத்திலேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா. அது தவிர வந்து நம்மக்கிட்ட வந்து மல்லிகை வெரைட்டி இருக்குது, மல்லிகைப்பூ செடிகள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து ஒரு 8 to 10 வெரைட்டியான மல்லி வகைகள் இருக்குது. க்ரோட்ஸ் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 வகையான குரோட்டன்ஸ் வந்து வெரைட்டிஸ் இருக்குது. குரோட்டன்ஸ்னால் என்னென்னு நீங்கள் கேட்பீங்க. குரோட்டன்ஸில் வந்து நம்ம இப்போ ட்ராவல் ஃபார்ம் நெட்டில் போட்டு பாருங்கள், ட்ராவல் ஃபார்மு, அப்புறமா வந்து ஃபைக்கஸ் பிளான்ட்டு, அப்புறமா வந்து க்ரீன் சைப்ரஸ், எல்லோ சைப்ரஸ், இந்த மாதிரி வந்து ஒரு லேக் ஆஃப் வெரைட்டிஸ் சரிங்களா. கோடிக்கணக்கான வகைகள் இருக்குது. பட் நம்மக்கிட்ட வந்து ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் வந்து குரோட்டன்ஸ் பிளான்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து எதுக்குன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் சரிங்களா. நம்ம வந்து இப்போ புதுசாக வீடு கட்டுறோம், இந்த சைடில் வந்து இந்த கேப்பில் வந்து என்ன பிளான்ட்ஸ் வச்சா வந்து பக்காவாக இருக்கும்ன்ட்டு ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கும். அந்த ஐடியா நாங்கள் கொடுத்து இந்த சைடில் வந்து இந்த மாதிரி பிளான்ட் வச்சா தான் நல்லா இருக்கும், பொருத்தமாக இருக்கும்ன்ட்டு ஐடியா கொடுத்து அந்த குரோட்டன்ஸை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது தான் சரிங்களா. எல்லாமே வந்து அழகு செடிகள் சரிங்களா. லொகேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா எல்லாரும் கேட்குறது என்னன்னா உங்கள் நர்சரி எங்கே அமைஞ்சிருக்கு ப்ரோ? நம்ம லொக்கேஷன் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராயக்கோட்டை இருக்கு இல்லைங்களா, ராயக்கோட்டையிலிருந்து கிளமங்கலம் வழியில் வந்து அனுசோனை கிராமம் சரிங்களா. ராயக்கோட்டையிலேருந்து 16 கிலோமீட்டர் வரணும் சரிங்களா. அதுக்கப்புறமா கிளமங்கலத்திலிருந்து 6 கிலோமீட்டர் வரணும். ஒசூர்லேருந்து 30 கிலோமீட்டர் வரணும் சரிங்களா. ஒசூருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. கிருஷ்ணகிரிலேருந்து 42 கிலோமீட்டர் வரணும் சரிங்களா. இதுதான் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன். எவ்வளோ வருஷம் வந்து நர்சரி வந்து ஃபார்ம் வந்து வச்சுருக்கீங்க ப்ரோ? நாம் வந்து இந்த நர்சரிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 to 15 வருஷம் ஆகுது சரிங்களா. 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மிங் தான் ஐடியா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு நர்சரிக்கு போனேன் நான் சரிங்களா, பெங்களூரில். சரி, அப்போ வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஒரு 12 வருஷம்னா நீங்களே வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 15 வருஷம்னா நான் வந்து ஒரு 20 வருஷம் பையன். நான் போயிட்டு வந்து ஒரு செடி வாங்குறேன் சரிங்களா. சரி, எவ்வளோ தெரியுமா? மங்குஸ்டனு 750 rupees பர் பிளான்ட், வாட்டர் ஆப்பிள் 750 rupees ஒரு பிளான்ட் பர் பிளான்ட்
என்னடா இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கான்ட்டு சரி ஓகே நான் எனக்கும் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் பிளான்ட் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் நல்லா இருக்குது. எனக்கு லேண்ட் இருக்குது சரிங்களா, ஒரு 5 acres லேண்ட் இருக்குது. அதெல்லாம் பிளான்டேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு செடி வச்சுட்டே இருப்பேன். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நான் வந்து ஆக்சுவலி ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன். ரேபிட் கொடுக்கறதுக்காக ராஜமன்றி போயிருந்தேன், விஜயவாடா பக்கத்தில் ராஜமன்றி. எதுக்குன்னா குட்டை மாடு வாங்குறதுக்கு, புங்குனூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாடு வாங்குறதுக்கு போயிருந்தேன். ராஜமன்றிலிருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர்ல கடியமன்ட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் வந்து பழங்களின் இளவரசன் அங்கதான் இருக்காரு சரிங்களா. இந்த மங்குஸ்டன், ராம்புட்டன் சொல்றீங்களா, எக்ஸாட்டிக் ஃப்ரூட் எல்லா வகையான செடி அங்கதான் இருக்கு. அங்க இருந்தா எனக்கே வருது. கல்கத்தால இருந்து ராஜமன்றி வருது, ராஜமன்றில இருந்து எல்லா ஊருக்கும், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஊருக்கும் டிஸ்பேச் ஆகுது. அப்போ வந்து நான் வந்து கேஷுவலா போறேன் செடி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. எல்லாம் வந்து இந்த மாதிரி என்னோட வந்து வசலமா இருக்கு செடி, 10 அடி 20 அடி செடியெல்லாம் இருக்கு. சரி போயிட்டு சார் மங்குஸ்டன் எவ்வளோன்னு கேட்டேன். தம்பி மங்குஸ்டன் வந்து 150 ருபீஸ் சொன்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. என்னடா 750 ருபீஸ் கொடுத்துருக்கோமே, இவர் வந்து இது நம்ம 750 கொடுத்துருக்கோமே, இவர் வந்து 150 தான் சொல்றாரு, எப்படா இது ஐடியாலஜி கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் வந்து அவங்க வந்து ஹோல்சேல் சப்ளையர், இவங்க வந்து ரீட்டைல் சப்ளையர். சரி அங்கே வாங்கிட்டு வந்தீங்க. அப்போ இப்போ அங்கே 150க்கு கொடுக்கும்போது ஒரு 10 20 இல்லைன்னா ஒரு 50 ரூபா வச்சு 200 ரூபா விற்கலாம். 750 அனும்போது அந்த செடி வாங்க முடியாத ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க சரிங்களா. கொஞ்சம் வந்து வசதி வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வந்து 700 ரூபாவா 800 ரூபாவானும் போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா நம்மக்கிட்ட லேண்ட் இருக்கு வாங்க முடியலையே அன்ட்டு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை. நானே வந்து இப்போ என்னோட தகுதிக்கு என்கிட்ட பலோரோ கார் இருக்கு. அதே வந்து இப்போ வந்து பென்ஸ் கார் வாங்கணும்னா என்னோட தகுதிக்கு மீறினது தானே. அந்த மாதிரி வந்து ஆசை இருக்கும், வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சரி நாமளும் ஹோல்சேலே கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து பிரதர் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஒரு 20-30 ரூபா மார்ஜின் வச்சு, டிரான்ஸ்போர்ட் 10 ருபீஸ் வந்துடும் ஒரு பிளான்ட்டுக்கு. அதுக்கு மேலே ஒரு 10-20 ரூபா. நம்ம வந்து நர்சரியில் வந்து 2 இந்தி ஃபேமிலி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு வந்து 35,000 சேலரி கொடுக்குறோம் அவங்களுக்கு சரிங்களா. அப்புறம் நாம பராமரிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளான்ட் மேலே ஒரு 20-30 ரூபா வச்சு லாபத்துக்கு விற்கிறேன். மற்ற நர்சரியை வந்து கம்பேர் பண்ணி என் நர்சரியில் வந்து கேட்டலாக் வாங்கி பாருங்க, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான். 5 அடி 6 அடி இருக்குங்களா இந்த வாட்டர் ஆப்பிள், இது ஸ்டார் ஃப்ரூட் செடி, இது எவ்வளோ தெரியுமா நம்ம நர்சரியில் 160 ரூபா தான். இங்கே தெரியுது இல்லைங்களா சப்போட்டா பிளான்ட்டு 5 அடி 6 அடி இருக்கு. இது எவ்வளோ தெரியுமா, ஜஸ்ட் ஃபார் 160 180 தான். இதில் 2-3 வெரைட்டி இருக்கு. 160 180 ருபீஸ் தான். செடி வாங்கினேன், இதே வந்து ஒரு எவ்வளோ சைஸ் தான் இருக்கும். நான் சொல்றது என்னன்னா, செடி வளர்க்குற ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சரி நாமளும் அந்த செடி வாங்கலான்ட்டு அவங்களுக்குள்ள வந்து அந்த ஆசை வரணும் சரிங்களா. இப்போ வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து போயிட்டு நம்ம கடையில் கேட்டால் 300 ரூபாய் சொல்லுவா. செடியோட காஸ்ட் எவ்வளோ, 160 ரூபாய். இது வந்து ஆல்ரெடி வந்து வித் ஃப்ரூட்டோட தான் இருக்கும், கிராஃப்டிங் பிளான்ட் இதெல்லாம் சரிங்களா. நீங்கள் வாங்கிட்டு போய் வச்ச உடனே 1 இயர்ல வந்து கிராப் வரும் சரிங்களா. ஒரு மரத்துல இருந்து குறைஞ்சபட்சம் 10 15-20 கிலோ வரைக்கும் வரும் சரிங்களா. நீங்க உங்க குழந்தைங்க சாப்பிட்டு வேறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அதுல வந்து ஈல்டு வரும் சரிங்களா. அப்போ அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நீங்க வாங்குற வந்து பிளான்ட்ஸோட வந்து பிரைஸ் ஆகட்டும் சரிங்களா, நீங்க ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாம் மீதி இருந்தீங்களா, வீட்டுக்கு ஒருத்தர் சரிங்களா, ஒரு 10 பிளான்ட் ஒரு 1000 ருபீஸ் 2000 எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு தேவையான செடி ஒரு 10-20 செடி நம்ம நர்சரி எடுத்துட்டு போயிடலாம். இதே பிளான்ட்ஸ், இதே ஸ்டார் ஃப்ரூட்டு, இதே சப்போட்டா வந்து நீங்க வந்து வெளியில கேரளால இல்லைன்னா கோயம்புத்தூர் சேலம்ல வாங்கணும்னா ஒரு பிளான்ட்டோட காஸ்ட் வந்து 350 to 400. அவங்க ரீட்டைல் சப்ளையர், நாங்க ஹோல்சேல் சரிங்களா. இதே கல்கத்தால ராஜமன்றில போயிட்டு இந்த பிளான்ட் கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு 130 140 இருக்கும். நாங்கள் வந்து 160 170 தான் சேல் பண்ணுறோம். ரீசன் என்னன்னா, நாங்களும் வந்து ஹோல்சேலாக கொடுக்கலாமே, 4 பேருக்கு நல்லது பண்ணலாமே சரிங்களா. எல்லாருமே வந்து லாபத்துக்கே பண்ண மாட்டாங்க சரிங்களா. நாம் வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நாம் இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று பண்ணுவோன்ட்டு சரிங்களா. விவேக் சார் டெத் ஆயிட்டார் சரிங்களா. அவர் வந்து விவேக் சார் டெத் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் மரக்கன்றுகள் நட்டுட்டு தான் செத்தார் சரிங்களா. அது வந்து இன்னைக்கு எடுத்து யூடியூப்ல அடிச்சாலும் வரும் சரிங்களா. அதே தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த லிஸ்ட்ல வந்து அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது, அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. பட் வந்து அவங்க ஒரு 10 இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 2% ஆகுது நம்ம வந்து நம்ம மூலியமா வந்து ஒரு 10 பேருக்கு வந்து உதவி பண்ணி சரிங்களா. நம்ம மூலியமா வந்து ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டும் சரிங்களா. நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் ரீசனபிளா பண்ணிட்டு அவங்களும் வந்து செடி வளர்க்கட்டும், பழம் வளர்க்கட்டும். நம்ம பேர் இப்ப நீங்க கொடுக்குற பணம் செலவாயிரும் சரிங்களா. நான் உங்களை திட்டுறது வந்து நாளைக்கு மறந்துடுவீங்க. ஆனா வந்து ஒரு செடி எடுத்துட்டு போய் வச்சிங்கன்னா அந்த செடி பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி சாய்ராம் நர்சரியிலேருந்து அசோக் குமார் இந்த செடி கொடுத்தாரு, பேர் மறந்துட்டாலும் அங்கே எங்கேயோ வாங்கின கிருஷ்ணகிரியில் அன்ட்டு அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு, அந்த செடி வந்து உங்கள் வீட்டு வாசல் இருக்கிற வரைக்கும் என் ஞாபகம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வந்து எக்ஸாட்டிக் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெரைட்டி எல்லாம் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்காடாமி இருக்கு, கிவி இருக்கு, அப்புறம் வந்து ரம்பூட்டான் இருக்கு, மங்குஸ்டான் இருக்கு, எக் ஃப்ரூட் இருக்கு, அப்புறமா வந்து பிஸ்தா பிஸ்தா பிளான்ட் இருக்கு, வால்நட் இருக்கு, அப்புறமா ஒரிஜினல் அல்மண்டா இருக்கு, அப்புறமா யாலக்காய் செடி தெரியும் இல்லைங்களா? இப்போ வந்து கிலோ 3000 போட்டுருக்கலாம். யாலக்காய் செடி இருக்கு. அப்புறமா வந்து லிச்சில வந்து ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்கு. சரி, அது இருக்கு. அப்புறமா வந்து ரெட் ஆம்லா, சரிங்களா? காட்டு நெல்லி இருக்குங்களா, இது வந்து ரெட் கலர், சரிங்களா? இதுல வந்து ஒயிட் கலர் வருது. அப்புறமா டேபிள் ஆரஞ்சு, அப்புறமா வந்து முல்சித்தானா தெரியும் உங்களுக்கு. இது இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கு எல்லாம் வந்து அதுதான் வந்து புளிப்பு கிடையாது. அது வந்து ஆக்சுவலி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. கேன்சர் பேஷண்ட் அதை சாப்பிட்டா வந்து நோய் வந்து ரொம்ப கம்மியாகும், சரிங்களா? அப்புறமா வந்து இது பேரிக்கா, சரிங்களா? பேரிக்கா. அப்புறமா வந்து மிராக்கிள் ஃப்ரூட்டு. இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 35-40 வகையான வந்து ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு, சரிங்களா? இன்கேஸ் நம்ம கிட்ட ஏதாவது வெரைட்டி இல்லைன்னா கஸ்டமர் ஆர்டர் பண்ணால் வித்தின் 3 to 5 டேஸ்ல நாங்கள் வந்து தர வச்சு கொடுத்துருவோம். நாங்கள் நமக்கு வந்து 15-20 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து ராஜமன்றி, அப்புறமா கல்கத்தா, அப்புறம் அசாம்ல இருந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு லோடு வந்துட்டே இருக்கும், சரிங்களா? கஸ்டமரோட தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிடுவோம். இந்தியாவில் கிடைக்கிற எந்த வகையான ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டுமே வந்து ஆர்டர் பண்ணால் இமீடியட்டாக வித்தின் 1 week 10 daysல நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். என்ன டவுட் என்ன எனக்கு, ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சொன்னீங்க, இப்போ ஏற்காட்டில் வளர்றதெல்லாம் அதெல்லாம் இங்க வருமா? ஒரு சில செடி வராதுன்னா ஆக்சுவலி என்ன தெரியுங்களா, இப்போ பிரெட் ஃப்ரூட்டு, மில்க் ஃப்ரூட்டு, இந்த ரம்பூட்டானு, மங்குஸ்டானு இதெல்லாம் வந்து கோல்டு கிளைமேட்டுக்கு வர்றது, சரிங்களா? அதை வந்து கிராஃப்டிங் பண்ணியிருப்போம் ஹாட் கிளைமேட்டுக்கு வர மாதிரி. என்ன பண்ணணும்னா நாங்கள் வாங்கும்போது சொல்லிடுவோம், அது வந்து ஒரு 6 month 1 year ஷேட் நெட் போட்டு வைங்கன்ட்டு. அது எதுக்குன்னா டைரக்ட் சன்லைட் படக்கூடாது, சரிங்களா? ஒரு 1 year வந்து ஷேட் நெட்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் அப்புறமா வந்துடும். டிராகன் ஃப்ரூட் ஒன்றும் இல்லை. டிராகன் ஃப்ரூட் வந்து மேட்டர் கிடையாது. டிராகன் ஃப்ரூட் வந்து சப்பாத்தி கல்லை மாதிரி தண்ணி இல்லாமல் ஒரு வருஷம் கூட இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து தோட்டமாக பண்ணணும்னா அதுக்கு தண்ணி கொடுத்து ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுத்து நம்ம வந்து அது மார்க்கெட்டிங்காக பண்ணணும். வீட்டு வசதிக்காக வச்சுக்கிறவங்க நார்மலாக வந்து நம்ம சப்பாத்தி கல்லை மாதிரி அதை வளர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்பெஷல் கேர் எதுவுமே எடுக்க தேவையில்லை. இப்போ நார்மலா இப்போ உங்ககிட்ட எங்கிருந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க நார்மலா? எனக்கு இப்போ வந்து கேரளா ஊர் இந்த ஊர்ல இருந்து வராங்கன்னா அந்த ஊர் சொல்லலாம். கேரளா ஸ்டேட் ஃபுல்லும் எல்லா இடுக்கி, கொச்சின், பாலக்காடு, திருச்சூர், திரிவேந்திரம், காசர்கோடு இந்த சைட்ல இருந்து எல்லாம் வராங்க. அப்புறமா ஆந்திரா சொல்ல தேவையில்லை, அங்கேயே இருக்குது நர்சரி, சரிங்களா? அப்புறமா வந்து கர்நாடகாவில் வந்து ஆசன், சக்லேஷ்புரா, அப்புறம் வஸ்கோட்டா, சரிங்களா? அப்புறமா தேவநல்லி, இந்த பக்கம் வந்து சித்திரதுர்கா, தாவணகிரி, தும்கூர், சரிங்களா? உப்ளி வரைக்கும் அனுப்புகிறேன், பெல்காம் வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் சொல்லவே தேவையில்லை, 29-30 மாவட்டம் இருக்குது. எல்லா மாவட்டத்துக்கும் வந்து டிஸ்பேச் ஆகிட்டு இருக்கு. ஒரு 75% நர்சரி பர்சன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நர்சரி தெரியும். எல்லா நர்சரிக்கும் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, நான் இப்போ நார்மலா இப்போ வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க, எந்த மண் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதாவது நினைக்க சொல்றீங்களா உங்க இதுல? ப்ரோ 75% வந்து செம்மண்ல நல்லா வரும், சரிங்களா? அப்புறமா வந்து மணல் கலந்த மண் வரும், சரிங்களா? அதுல வந்து ஒரு 35% வரும். அப்புறமா வந்து இது பிளாக் சாயில்னு சொல்லுவோம், கருப்பு மண், சரிங்களா? கரிசல் மண் கிடையாது, பிளாக் சாயில் அது வேற, கரிசல் மண் வேற. கரிசல் மண் இந்த ரோட்ல போடுவாங்க மண், அது கல்லா இருக்கும். அந்த மண்ணில் மட்டும்தான் வராது, மற்ற எல்லா மண்ணிலையும் வரும், சரிங்களா? நாம வந்து ஆயுர்வேதிக் வெர்மி காம்போஸ்ட், சரிங்களா? அப்புறமா வந்து ஒரு சில ஆயுர்வேதிக் மேன்யூர்ஸ் எல்லாம் இருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்க மாட்டு சாணம், அப்புறம் ஆட்டு புழுக்க, சரிங்களா? இது மாதிரி வந்து ஆர்கானிக் வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணோம்னா அது வந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து என்னன்னா மழை காலத்துல சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து செடி நடுங்க சொல்றாங்க. எந்த சீசன்ல செடி வாங்கி போய் நடலாம் நம்ம கிட்ட? ப்ரோ ஏப்ரல் மேல வந்து செடி வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். இப்போ இதே ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வந்து ஏப்ரல் மேல வந்து ஒரு பிளான்ட்டோட காஸ்ட் வந்து 130, 120, 130 தான், சரிங்களா? யாரும் வந்து அவ்வளோ மூவிங் இருக்கிறது நடமாட்டாங்க. இதே ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஜூன்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். பட் என்னோட மெயின் சஜஷன் என்ன, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு, சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம மண்ணில் வச்சதுக்கு அப்புறமா ஒரு 6 மாதம் வந்து லேண்டில் வந்து அது வந்து ஊறணும், வேர் பிடிக்கணும். ஏன்னா வந்து இது வந்து வின்டர் சீசனு, குளிர்ச்சியான காலன்றதுனால வேரும் ஆகட்டும், செடி வந்து துளிராகட்டும் சீக்கிரமாக வந்து வரும். இதே வந்து நீங்கள் டிசம்பர், ஜனவரியில் வச்சிங்கன்னா அப்போ கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி ஆகிற டைம், அந்த டைமில் பிளான்ட்டே வந்து அவ்வளோ க்ரோத் ஆகாது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வாங்கிட்டு போகிறாங்கல்ல, என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? செடி வந்து நான் இப்படி நல்லா இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ நாம வந்து ஒரு 500-1000 பிளான்ட்ஸ் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸ் இருக்குது,
டீசலுக்கு மட்டும் பே பண்ணால் நான் வந்து டெலிவரி கொடுத்துருவேன். சரிங்களா? நானே வந்து ஓனாக கொடுத்துருவேன். நாம் வந்து கிலோமீட்டருக்கு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. சரிங்களா? நம்ம டீசலுக்கு அப்புறமா டோல்கேட்டுக்கு என்ன சார்ஜ் வருதோ அதை மட்டும் வாங்கிட்டு செடி வந்து டெலிவரி கொடுத்துருவோம். சரிங்களா? இது வந்து கஸ்டமருக்கு நான் பண்ணுற பெரிய ஹெல்ப்பு. ஏன்னா இந்த காலத்தில் வந்து யாருமே வந்து கிலோமீட்டரு 18-20 ரூபா கம்மி யாரும் வர மாட்டாங்க. நான் ஒருத்தன் மட்டுமே தான். நீங்கள் எந்த நர்ஸில் கேட்டுக்கோங்க, இந்தியாவில் எந்த நர்ஸில் கேட்டுக்கோங்க. நான் என்ன மாதிரி யாரும் டிரான்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. வெறும் டீசலு டோல்கேட்டு காஸ்ட் இது மட்டும் வாங்கிட்டு யாருமே வந்து டிரான்ஸ்போர்ட் மாட்டாங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் வந்து ஹெல்பிங் நேச்சர்ன்றது. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த பார்சல் அனுப்புவோம் இல்லைங்களா, 1 டே 2 டே பார்சல் பண்ணும்போது செடி வந்து எந்த எஃபெக்ட் இல்லாமல் போய் சேர்ந்துருது. கஸ்டமர் ஹாப்பி. இதே வந்து 3 நாள் ஆகுது இல்லைங்களா, செடி வந்து வாடிடுது. ஒரு சில செடி வந்து செத்து போயிடுது. இதில் வந்து நாம் எப்படி வந்து ஒரு சில பேர் சென்சிட்டிவாக இருப்போமோ செடியும் அதே மாதிரி தான் சென்சிட்டிவ். சரிங்களா? 1 நாள் 2 நாள் வந்து தாங்கும், 3ஆவது நாள் தாங்காது. நாம் அந்த பிளான்ட்டை வந்து பேக் பண்ணி அனுப்பும்போது ஃபஸ்ட்டு டே வந்து நல்லா வந்து ஈரமாக அனுப்பியிருப்போம். 2ஆவது நாள் என்ன ஆகும்னா அது தண்ணி இருக்காது, 3ஆவது நாள் தண்ணி இருக்காது. அந்த இது இருக்கு இல்லைங்களா, செடி கீழே ஈரத்தை உறிஞ்சிக்கும். சரிங்களா? 3 நாள் வந்து நாங்கள் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம் தண்ணி போடுவோம் நர்சரியில். 3 நாள் வந்து பசியோடு இருந்தால் அந்த செடி என்ன ஆகும், வாடி போயிடும். அப்பயும் வந்து ஒரு சில கஸ்டமருக்கு வந்து என்னடா பண்ணுறதுன்ட்டு நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு ரூபா பைசா வாங்காமல். வேணும்னா ஏதாவது வந்து ரிமார்க் எடுத்து யூடியூப்பில் வந்து டேக் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 1 ரூபா பணம் வாங்காமல் காஞ்சி போச்சுன்னா 1 டைம் சென்ட் பண்ணுறேன். 2 டைம் 3 டைம் எல்லாம் பண்ணல இது வரைக்கும். 1 டைம் ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் காஞ்சி போச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ செடி வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறீங்க. இப்போ எக்ஸாக்ட் ஏதோ ஒன்று பல்கா வந்து வாங்கிட்டு போறீங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கஷ்டம், இப்போ நாங்கள் எடுத்து போன உடனே நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது? யாரா இருந்தாலுமே வந்து பிளான்டேஷன் பண்ணும்போது வாங்கிட்டு போன உடனே நடக்கூடாது. ஒரு 3 to 5 டேஸ் வந்து நிழல்லையோ வீட்டுக்கிட்டே வச்சிடணும். சரிங்களா? 5 டேஸ் வச்சிடணும். ஒரு வாரம் வரைக்கும் நடக்கூடாது. ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பண்ணணும்னா குழி எடுத்துடணும். குழி எடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றிடணும். ஒரு 20 லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றிடணும். சரிங்களா? காலையில் குழி எடுத்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடுறீங்க. சரி, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வெர்மி கம்போஸ்ட் இல்லைன்னா ஆட்டுப்புழுக்க மாட்டுசன் ஏதாவது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சப்போட்டா பிளான் நடுறீங்க. சரிங்களா? 2 அடி குழி எடுக்கணும். 2 அடி குழி எடுத்துட்டு 20 லிட்டர் தண்ணி ஊற்றிடணும். அதில் ஊற்றிட்டு ஒரு 1/2 அடிக்கு வந்து மேன்யூர் போடணும். சரிங்களா? அதுக்கு மேலே 1/2 அடிக்கு நம்ம எடுத்துருக்க மண்ணு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே செடி வச்சிடணும். செடி வச்சு மண்ணு மூடி விட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து 3 months ஒன்ஸ் வந்து அந்த மண்ணை கிளறி விட்டு திருப்பி வந்து மேன்யூர் போடணும். இதுதான் ப்ரொசீஜர். ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழி எடுத்தோமா செடி வச்சா மூடிடுறாங்க. சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உள்ளே வந்து ஆக்சிஜன் இருக்கும். மண் எடுக்கும்போது உள்ள ஆக்சிஜன் இருக்கும், ஆவி இருக்கும். அதெல்லாம் வந்து வந்துடணும். அப்புறமா வந்து ஒரு சில மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்காது. சரிங்களா? தண்ணி ஊற்றி அது வந்து ஒரு குடம் தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, நம்ம செடி வைக்கிறோம் இல்லைங்களா, அது போய் உக்காந்து மண் மூடும்போது உள்ள குளிர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? நம்ம எப்படி பிராயில் சிக்கன் எப்படி இது தந்தூரி சிக்கன் எப்படி வெறும் வந்து சூட்லேயே வந்து வெந்து அது வந்து ஃப்ரை ஆகுது, அந்த மாதிரி செடியும் வந்து ஈரப்பதம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பிளான்ட் காஞ்சிரும். அதனால பிஃபோர் 1 டே பிஃபோர் வந்து குழி எடுத்த உடனே ஒரு 20 லிட்டர்ஸ் தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் காலையில் செடி வச்சு மண்ணு மூடிட்டு தண்ணி டே பை டே தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான். வேற எதுவுமே வந்து பண்ண தேவையில்லை. ஓகே. நான் இப்போ கஸ்டமர் வந்து இப்போ வந்து எங்கள் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வேணும், 1000 குவான்டிட்டி வேணும், உங்களால் இமீடியட்டாக வந்து கொடுக்க முடியும், எனக்கு இப்போ இந்த மாதமே வேணும்னா உங்களால் தர முடியும்? நான் வந்து என்கிட்ட இது கேட்லாக் அனுப்பிடுவேன். அந்த கேட்லாக் நான் வந்து எப்பயுமே டெய்லி அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? ஒரு 30 செடி இருக்குன்னா இது இப்போ இந்த செடி சேல்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டாக் இல்லையா, அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு இருக்கிறத மட்டும் அனுப்புவேன். அந்த செடியை மட்டும் வேணும்னா வித்தின் இப்போ காலையில் ஆர்டர் பண்ணால் ஈவினிங் எல்லாம் டிஸ்பேச் பண்ணிடுவோம். இன்கேஸ் இல்லாத செடி அது வேணும்னா ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்குவோம். சரிங்களா? 1 வீக். இப்போ இந்த புதுசாக வந்து நிறைய பேர் வந்து செடிங்க இப்போ நம்ம ஒரு ஃபார்மிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை என்ன சொல்கிறது ஒரு சொல்லி கொடுப்பீங்களா உங்களுக்கு? இப்போ நான் வந்து புதுசாக வர்றேங்க, நாங்கள் ஃபார்மிங் பண்ணுறேங்க, என்ன நடலான்னு தெரியல. நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 வருஷமா 5 ஏக்கர்ஸ் 10 ஏக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு நானே வந்து செடி நானே லேபர் கூட்டிகிட்டு போயிட்டு செடி வச்சு கொடுத்து டிப்ரிகேஷன் எல்லாம் நானே ஃபிட் பண்ணி, சரிங்களா, லேபர் எல்லாம் நானே வச்சு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். எஸ்டேட்டில் இருக்கு இல்லைங்களா, பெரிய பெரிய லேண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 10 ஏக்கர்ஸ் 20 ஏக்கர்ஸ், அவங்க எல்லாம் ஃபாரினில் இருப்பாங்க. எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஆர்டர்ஸ் பண்ணிடுவாங்க. என்னென்ன பிளான்ஸ்ன்ட்டு அவங்க கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. நான் லேபர் அதெல்லாம் டோட்டலாக வந்து கேட்டலாகில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இவ்வளோ லேபர் சார்ஜ், பிளான்ட்டோட காஸ்ட்டு, ஒர்க்கிங் சார்ஜஸ் எவ்வளோ வந்துட்டு டோட்டலாக சொல்லிடுவோம். நாங்களே போயிட்டு ஜேசிபியில் கூட்டிகிட்டு போயிட்டு மண் எடுத்துகிட்டு நாங்களே வந்து உரங்கிற எல்லாம் போட்டு டோட்டல் வந்து செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? அவங்க எதுவுமே வந்து ஒர்க் எதுவுமே கிடையாது. பே பண்ணிட்டாங்கன்னா பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் இறக்கிட்டு டோட்டல் எல்லாமே வந்து வித்து நான் அவங்க போய் சுவிட்ச் போட்டால் போதும் தண்ணி வரும். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். எந்த நாற்று வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதுனா என்கிட்ட இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கிறது அதிகமாக போயிட்டு இருக்கிறது ஆப்பிள் போயிட்டு இருக்கு, சப்போட்டா போயிட்டு இருக்கு, ஸ்டார் ஃப்ரூட் போயிட்டு இருக்கு,
அப்புறமா வந்து லங்கூன் போயிட்டுருக்கு. அப்புறமா வந்து இந்த காட்டு நெல்லி, சரிங்களா, அது சுகர் நல்லதுன்னு நிறைய பேர் வாங்குறாங்க. அப்புறமா வந்து டைமண்ட் ரெட் குவா இருக்கு இல்லைங்களா, கொய்யா டைமண்ட் ரெட் கலர்ல பீட்ரூட் கொய்யான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அது அதிகமாக போகுது. அப்புறமா வந்து மார்க்கெட் லெமன், வியட்நாம் ஆல் டைம் வருஷம் புல்லுக்கு ஆகிது இல்லைங்களா, அந்த லெமன் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறமா முல்சீத்தா அது வந்து இந்த கேன்சருக்கு நல்லதுன்ட்டு அது போயிட்டு இருக்கு. கொய்யா வெரைட்டிஸ்ல அதிகமாக போகுது. ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு சுச்சுவேஷன்ல வந்து சுகருக்கு அந்த கொய்யா இலையை வந்து பாயில் பண்ணி வெறும் வயிற்றுல குடிக்கிறாங்க. அதனால கொய்யா அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்புறமா தோட்டத்துக்கு எல்லாம் வந்து இந்த சப்போட்டா, மாங்காய் செடி, அப்புறமா வந்து இந்த ஆம்லா, காட்டு நெல்லி, இதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் போகுது. நம்ம ஏரியாக்கு ஆப்பிள் எல்லாம் வருமா? கண்டிப்பா வரும். அடுத்த வீடியோல வந்து நானே வந்து ஒருத்தர் கொடுத்துருக்கேன், ஒஸ்கோட்டை கிட்ட ஒரு 3 ஏக்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து 3 to 4 இயர்ஸ் இருக்கு. இப்போ கிராப் வந்திருக்குன்ட்டு சொல்லியிருக்காரு. நான் வந்து முடிஞ்சா சீக்கிரமாகவும் வந்து ஃப்ரீ பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு நான். இப்போ வந்து மழை காலத்துல என்னென்ன சவால் பண்ணணும், இப்போ வெயில் காலத்துல வந்து செடி வைக்கலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்க. மழை காலத்துல வந்து நீங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ஈரப்பதம் நல்லா இருக்கும், சீக்கிரமா துளிர் விடும், சரிங்களா. அப்புறமா வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வரும்போது பஞ்சகாவியான்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது வந்து கெமிக்கல்ஸ் வந்து செடி மேல ஸ்ப்ரே பண்ணணும். ஆமா, மழை பெஞ்சு மழை நின்ன உடனே அந்த செடி இப்போ பலவைகள் மேல ஒரு விதமான பூச்சி உட்காரும், சரிங்களா. அந்த மாதிரி டைம்ல ஆயுர்வேதிக்கு வந்து கெமிக்கல்ஸ் வேண்டாம். ஆயுர்வேதிக் ஏதாவது மெடிசன் வந்து ஸ்ப்ரே பண்ணணும், சரிங்களா. ஒரு செடி 2 செடி வச்சிருக்கவங்க இந்த பார்பர் ஷாப்ல ஸ்ப்ரேக்கு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வாங்கினா போதும். நிறைய வச்சிருக்கவங்க மருந்து அடிக்கிற மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுல ஸ்ப்ரே பண்ணணும். இது மழை காலத்துல. வெயில் காலத்துல எதுவுமே தேவையில்லை. ஒரு டே பை டே இல்லைன்னா 2 days ஒன்ஸ் ப்ராப்பரா தண்ணி விட்டா போதும். எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து மண்ணை வந்து பழைய மண்ணை எடுத்து விட்டு உரம் போட்டுட்டு மண்ணு மூடி தண்ணி விட்டுறணும், அவ்வளவுதான். ஒரு இது என்னன்னா, இப்போ நீங்க காலையில் கூட சொன்னீங்க, அந்த ஒட்டுல கன்றுக்கும் சாதாரண கன்றுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரோ, ஒட்டுக்கண்ணுன்றது மேகி மாதிரி, சரிங்களா, 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் ஒட்டு செடி. இதே வந்து நம்ம விதை செடின்னா பிரியாணி மாதிரி, சரிங்களா, பூண்டு உரிக்கணும், தக்காளி உரிக்கணும், அப்புறமா சிக்கன் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒட்டு செடின்றது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லைன்னா அவன் மேக்சிமம் வந்து 3 வருஷத்துல காய் விட்டுருவான். இதே வந்து விதை செடின்றது 6லேருந்து 7 வருஷம் ஆகும், சரிங்களா, மினிமம் 6 வருஷம் ஆகும், சரிங்களா. இதுதான் டிஃப்ரெண்ட், வேற ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? நாம இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து வெறும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறோம், சரிங்களா. இப்போ நாட்டு செடி வந்து வச்சுட்டு வருஷ கணக்கில் காத்துட்டு இருந்து, இப்போ நானே ஆகட்டும் நீங்களே ஆகட்டும், இப்போ நம்ம விவேக் சாராக இருக்கட்டும், யாரோட வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, சரிங்களா. ஒட்டு செடியில் வர்ற ஃப்ரூட்ஸும் ஹெல்த்தி ஃப்ரூட் தான். அப்புறமா வந்து சீட்லிங் பிளான்ட்ல வர்ற ஃப்ரூட்டு ஹெல்த்தி ஃப்ரூட் தான். டைமிங் மட்டும்தான் சேவ் ஆகுது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒட்டு செடி வந்து 40 வருஷம் 50 வருஷத்துல போயிருதுன்ட்டு, சரிங்களா. விதை செடி 100 வருஷம் இருக்குன்ட்டு. விதை செடியில் ஈல்டு வந்து கம்மி வரும். இது கிராஃப்டட் பிளான்ட்ல ஈல்டு அதிகமாக வரும், சரிங்களா. இப்போ எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 35 இயர்ஸ் ஆகுது, சரிங்களா. இன்னொரு 40 இயர்ஸ்னா அவ்வளோ வரைக்கும் நான் இருக்க மாட்டேன். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், விதை செடி வர வரைக்கும் நான் காத்துட்டே வந்து அந்த ஆதி காலத்துல வந்து இது மாதிரி வந்து எங்க இருக்குது அங்க பாரு அண்டு காத்துட்டு இருக்க முடியுமா? உடனே நமக்கு ரிசல்ட் வேணும். அப்ப என்ன பண்ணுவோம், ஒட்டு செடியை வந்து டக்குன்ட்டு போயிடுவோம், சரிங்களா. அது வந்து ஒரே வருஷம் வச்சு 1 வருஷத்துல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுது, சரிங்களா. அவ்வளவுதான். இப்போ சரிங்களா, பழச்செடிகள் சொல்றீங்க, ஒரு தோராயமா அந்த பூச்செடிங்க அது மாதிரிலாம் சொல்லுங்கன்னா. பூச்செடியில வந்து நம்ம கிட்ட வந்து இப்ப மல்லி இருக்கு. மல்லியில வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு 6லேருந்து 7 வெரைட்டிஸ் இருக்கு. ஒத்தாடுக்கு, மைசூர் மல்லி, ஆந்திரா காக்கடா, கலர் காக்கடா, சரிங்களா. அப்புறமா வந்து கடைக்கு போடுறோமே இது குண்டு மல்லி இல்லை, காக்கடாலே வந்து 2 காக்கடா வருது. கலர் காக்கடா வருது, ஆந்திரா காக்கடா வருது, சாதா காக்கடா வருது, ஊசி மல்லி வருது. கிட்டத்தட்ட வந்து இந்த ஃப்ளவரிங் டைப்லேயே நம்ம கிட்ட வந்து ஒரு 15 வெரைட்டி இருக்கு. இது இல்லாமல் ரோஸ் இருக்கு, சரிங்களா. அப்புறமா வந்து பவள மல்லி, பாரிஜாதம், சரிங்களா. இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து அப்புறமா வந்து இது இருக்கு நம்ம கிட்ட எக்ஸோரா பிளான்ட்ஸ் இருக்கு, சரிங்களா. அப்புறம் வந்து இது செண்பக பூ இருக்கு, ஒட்டு செடி. நம்ம வந்து சின்ன வந்து 2 அடி செடியில ஃப்ளவரிங் கூட இருக்கு, சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வகையான ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கு. என்னன்னா இப்போ நாங்களாம் தோட்டம் வச்சிருக்கோம், தென்னை மரம் வச்சிருக்கோம். ஊடு பயிர் மாதிரி வந்து நடலான்னு ஒரு ஆசை. அதுக்கு என்ன சொல்றீங்கன்னா, இப்போ ஊடு பயிரை வந்து நீங்க வந்து பெட்டர் ஆப்ஷன் வந்து அவக்கடை வச்சுக்கோங்க. அவக்கடை எனக்கு வேண்டாம்னா இது வச்சுக்கோங்க, மெக்கடாமியா வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோ வந்து மெக்கடாமியா வந்து 2000-3000 போயிட்டு இருக்கு, சரிங்களா. அதனால வந்து என்ன கேட்ட வந்து நான் வந்து எதுவுமே எந்த சஜஷன் பண்ணாலுமே வந்து விவசாயிங்க வந்து நல்லா இருக்கணும், அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் சொல்லுவேன். எது சொன்னாலுமே சரிங்களா, 1000 பேர் 1000 சொல்லலாம், சரிங்களா. ஆனா வருமானம் தரக்கூடியது இது மட்டும்தான்,
சரிங்களா. நீங்கள் அது வைங்க இது வைங்க, வேஸ்ட் ஆஃப் த டைம். நீங்கள் இமிடியேட் அர்னிங் பார்க்கணுமா, அவக்கடை வைங்க. அது இல்லையா, மக்கடாமி வைங்க. அதுவும் இல்லையா, இந்த மாதிரி இது ரம்பூட்டன் இருக்கு இல்லைங்களா, ரம்பூட்டான லிச்சி இருக்கு இல்லைங்களா, இது வைங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸாட்டிக்காவும் இருக்கணும், நம்ம வந்து விலையும் போகணும், சரிங்களா, நமக்கு நஷ்டமும் ஆகக்கூடாது, சரிங்களா, சீக்கிரமாகவும் வரணும், சரிங்களா, லாபகரமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்கன்னா பெட்டர் ஆப்ஷன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க சப்போட்டா வை, மாங்காய் வை, தேங்காய் வைன்ட்டு. இதெல்லாம் ஆதி காலத்துலேருந்து சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. அது சொல்லி 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 அப்படியே தான் இருக்காங்க. ஒன்றுமே வந்து வளர்ந்த பாடு இல்லை, சரிங்களா. இது வந்து புது ஜென்ரேஷன் ப்ரோ, சரிங்களா. நேற்று வரைக்கும் வந்து ஸ்டாலின் ஐயா இருந்தார், இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, நாளைக்கு யார் வரும்னு சொல்ல முடியாது. அப்டேட் ஆகிட்டே இருக்கு, சரிங்களா. அரசியல் ஆகட்டும், வாழ்க்கையாகட்டும், இதாகட்டும் எதாகட்டும் எல்லாமே வந்து அப்டேட் ஆயிருக்கு. நாமளும் அப்டேட் ஆகணும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து எதுன்னு இன்னைக்கு வரைக்குமே வந்து நர்சரிக்கு வரவங்க ஒரு சில பேர் அவக்கடவா அது என்ன அன்னு கேட்குறாங்க. நான் வந்து அவங்களுக்கு கூகுளில் போட்டு காமிக்கிறேன். மெக்கடாமியாவா அது என்ன, அது என்ன கலக்கொட்டை மாதிரி இருக்குமா, எப்படி இருக்குன்னு என்ன கேட்குறாங்க. நான் வந்து நெட்டில் போட்டு காமிக்கிறேன். வேர்ல்டு காஸ்ட்லியஸ்ட் ஃப்ரூட் எதுன்னு நெட்டில் வாய்ஸ் போட்டால் மெக்கடாமியான்னு வருது, சரிங்களா. நான் வந்து சொல்றது கிடையாது, என்னோட இது நான் வந்து சொல்றது முழுக்க 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 ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சது தான். நான் வந்து என்னோட மைண்டை வச்சு நான் எதுவுமே சொல்ல கிடையாது. என்னன்னா இப்போ ஒரே ஏக்கராக்கு நார்மலா ஒரு செடி வாங்கினாங்கன்னா ஒவ்வொரு செடிக்கு டிஃப்ரெண்ட் ஆகணும். ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு நார்மலா வந்து இப்போ வந்து அவக்கடாவோ ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு செடி நட முடியும்? ஒரு 250 300 செடி வரைக்கும் வளர்க்கலாம், நார்மலா வளர்க்கலாம், சரிங்களா. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆன அவக்கடா ஃப்ரூட்ல ஒரு 13 ஒரு 20 கிலோ வரைக்கும் ஃப்ரூட் கிடைக்கும். ஏன்னா நான் சொல்றது என்னன்னா, எல்லா செடியிலையும் ஒரே மாதிரி வராது. இப்போ நான் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், இன்னொருத்தர் காட்டும்போது அவர் கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரு, ஒரு சிலர் ஹைட்டா இருப்பாங்க, ஒரு சிலர் குள்ளமா இருப்பாங்க. அதே மாதிரி தான் செடியும் எல்லா பல வகைகளும் ஒரே மாதிரி வரும் சொல்ல முடியாது. ஆவரேஜா ஒரு 15 ஒரு 20 கிலோ வரும். இப்போ இந்த வியூவர்ஸ் வந்து உங்ககிட்ட வாங்கணும், பர்டிகுலரா வாங்கணும்னா கான்டாக்ட் உங்களுக்கு எப்படி பண்றது? என் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தர்றேன், சரிங்களா. அதை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, நான் இங்கே நிற்கிற என் நர்சரியில் கிட்டத்தட்ட 10-15 நர்சரி இருக்கு, சரிங்களா. என்னோட ஒரே நர்சரி இல்லை, சரிங்களா. நீங்கள் என்னை நாடி வந்தால் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன், சரிங்களா. எல்லாமே ஹோல்சேல் தான், சரிங்களா. என்னோட பேர் சொல்லுங்கள், நர்சரி சாய்ராம்லேருந்து அசோகன் சொல்லுங்கள். எல்லா நர்சரியிலும் ஒரே விலை தான், சரிங்களா. யாருமே வந்து அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை, நான் வந்து ஏன் ரேட்டு தனி அதெல்லாம் கிடையாது. யார் வந்தாலுமே வந்து நாங்கள் வந்து ஒரு சங்கம் மாதிரி, யூனியன் மாதிரி ஒரே ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேலாக. எங்கள் நோக்கம் என்னென்னா, நாமளும் நல்லா இருக்கணும், நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்களும் நல்லா இருக்கணும், அந்த ஒரு இன்டென்ஷன் தான், அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வியூவர்ஸ் வந்து இவ்வளோ சொல்கிறீங்க, ஓகே. நான் இவ்வளோ ஃபுல் வீடியோ லென்த்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ பண்ணலாம் நம்ம இதுக்கு. சொல்லுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே வந்து ஜஸ்டின் அவங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபு அப்புறமா பெல் ஐக்கனை கண்டிப்பாக அழுத்திடுங்க. பாவம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சைடில் வந்து ஜஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. We'll be right back.